திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றியின் விதிகள். அதாவது ஜாதகத்தை எடுத்து வைத்து கொண்டு அவருடைய ஜாதகம் இதுதான் என்று சொல்லி பல்வேறு ஜோதிடர்கள் அதற்கான ஜாதக முறையில் இவர் வெற்றி பெற்று விட்டார், இவர் முதலமைச்சராகிவிட்டார் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அசாத்திய சாதனையை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கான பிரபஞ்ச விதிகள் உண்டு. பிரபஞ்சம் நம்மை ஒவ்வொரு வினாடியும் வழிநடத்தும். அதிலும் அசாத்திய மனிதர்கள் மிகப்பெரிய சாதனையை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த பிரபஞ்ச விதிகளின்படி அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் திட்டமிட்டு அமைத்து கொள்கிறார்கள். அந்த வகையிலே பிரபஞ்ச விதி மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு எவ்வாறு ஒவ்வொரு விதியாக அவரை வழிநடத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். 1. தெளிவான நோக்கம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் தான் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கை தீர்மானித்து, அந்த லட்சியத்தை தீர்மானித்து அதற்கான தெளிவுகளை பெற வேண்டும். சம்மந்தம் இல்லாமல் ஒரு லட்சியத்தை என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்கக்கூடாது. இப்போ ஒருவர் பள்ளிக்கூடத்தை படிப்பை விட்டுட்டார், சரியாக படிக்கலை அந்த நாட்களில். அதற்கு பிறகு வேறு சில வேலைக்கு போயிட்டு சம்மந்தம் இல்லாமல் நான் கலெக்டர் ஆவேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவேன் என்று சொன்னால் அது சற்றும் பொருந்தாது. அதே போல் என்ன செய்யணும், அப்போ கலெக்டர் ஆகணும் என்று சொன்னால் முதலிலேயே தீர்மானித்து கொள்ள வேண்டும். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். கல்வியிலே ஆர்வம் வேண்டும். அந்த வகையிலே அடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி படிப்புகள் என்று தன்னுடைய கல்வி திறமையை வளர்த்து அதற்கான முயற்சியை செய்யும் பொழுது தான் அது வெற்றி பெறும். அதுபோல் சிலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்கள் நினைத்தது நடக்க மாட்டேங்குது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பணி அமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களால் என்ன முடியுமோ அதற்கான அந்த லட்சியத்தை விட்டுவிட்டு வேறு சில ஆசைகளை சம்பந்தம் இல்லாமல் அவர்களுக்கு தகுதியில்லாத ஆசைகளை படுவார்கள். அதுதான் அவர்களுக்கு பயனற்று போய் விடுகிறது. புரிந்ததா? இப்போ மிளகாய் காரமாக இருக்குது அப்படின்னா அந்த காரத்தன்மையோடு கொஞ்சம் புளியை சேர்த்து, தேங்காய் துருவலை சேர்த்து, உப்பு சேர்த்து அதை ஒரு அருமையான கார சட்னியாக அமைக்கும் பொழுது அது சுவையான உணவாகி விடுகிறது. ஆனால் மிளகாயை வைத்துக்கொண்டு நான் அல்வா கிண்டுவேன் என்று ஒருவர் நினைத்தால் அது எவ்வளவு தவறானதோ அதுபோல் பலரும் என்ன செய்கிறார்கள், இந்த பிரபஞ்ச விதியின்படி நம்முடைய திறமையை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். ஆனால் விஜய் மிகவும் தெளிவாக முதலிலே தன்னை ஒரு சினிமா நடிகராக, கதாநாயக நடிகராக வளர்த்து கொள்வதற்கான அந்த திட்டங்களை எல்லாம் தீட்டி அந்த ரசிகர்களை வைத்து பின்னால் நாம் அரசியலுக்குள் வர வேண்டும் என்று 20 வருடங்களுக்கு முன்பே அவர் அதற்கான அடித்தளங்களை அமைத்தார். அப்போது அந்த பிரபஞ்சம் சீராக அவருக்கு வழி அமைத்தது. அப்போது 1 தெளிவான நோக்கம். அடுத்து 2வது விதி காட்சியகப்படுத்துதல். அதாவது காட்சியகப்படுத்துதல் என்று சொன்னால் சிலர் என்ன செய்வாங்கன்னா முயற்சி செய்வாங்க. செஞ்சிட்டு இருக்கும்போதே என்ன செய்வாங்கன்னா மனசில் அப்படி அந்த எண்ணத்தை வளர்க்கணும். நம்ம ஒரு கலெக்டராக வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு கலெக்டராக வேண்டும், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவேன், அதற்காக நான் ஆன பிறகு இப்படியெல்லாம் நான் இந்த சமுதாயத்திலே மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று அப்பப்போ அந்த மாதிரியாக நாம் வந்துவிட்டோம் என்பதை உணர வேண்டும். அது கற்பனை அல்ல, ஒரு உண்மையான ஒரு யதார்த்தமான முயற்சியோடு கூடிய ஒரு சொல்லாகவும் செயலாகவும் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா காட்சியகப்படுத்தும் போது என்ன செய்வாங்கன்னா நோக்கம் ஒன்றாக இருக்கும், காட்சியகப்படுத்துதல் வேறு என்னமோ ஒன்று இருக்கும். நோக்கத்தில் நான் படித்து என்ன ஆக போகிறேன், படித்து நான் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த ஓய்வு நேரத்தில், அதாவது இந்த +2 பரீட்சை முடிஞ்சோடனே ஒரு 2 மாதம் லீவு இருக்குன்னா அப்போ போய் என்ன செய்கிறதுனா ஒரு கடையில் போய் வேலை பார்க்குறது. ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு ஓய்வு இதில் நான் அப்போ அவர் என்ன செய்யணும், காட்சியகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மருந்து கடையில் போய் என்ன செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அந்த டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் அல்லாவிட்டால் அதற்கான முயற்சிகளை கல்வியில் செய்ய வேண்டும். சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு துறையில் போய் என்ன செய்கிறது, தற்காலிகமாக இதில் இருக்கேன் ஆனால் என்னுடைய முயற்சி வேறு அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகும் என்றால் தற்காலிகமாக வேறு ஒரு துறையில் செல்லும் பொழுது அதில் ஏதாவது ஆர்வம் ஏற்பட்டு விட்டால் அந்த மூலமாக நாம் சிந்தித்த முயற்சியானது கைவிடப்படும். ஏன்னா மனம் அங்கே போயிடும். அப்போ மனத்தினுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது பிரபஞ்சம் என்ன செய்யும், வழி நடத்துவதை நிறுத்திவிடும். எனவே காட்சியகப்படுத்துதல் என்பதிலே என்ன செய்ய வேண்டும், ஒரே சீராக இருக்க வேண்டும். அடுத்து 3வது பொறுமை.
மற்றும் சரியான நேரத்துக்கு காத்திருத்தல். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் வந்து மிகவும் பொறுமையாகவும் சரியான நேரத்துக்காகவும் காத்திருந்தார். இப்போ இந்த கமலஹாசன் அவரை பற்றி நான் குறை சொல்லலை, அவர் வந்து சற்று அவசரப்பட்டு விட்டார். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதாக பல வருடங்களாக சொல்லிக்கொண்டு திடீரென்று என்ன செய்தார், ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டார். 234 தொகுதிகளிலும் நான் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறேன், கட்சி ஆரம்பிக்கப் போகிறேன் என்று ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் அறிக்கை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட ஒரு 1 மாதத்துக்குள்ளே கமலஹாசன் அவசரமாக எப்பொழுதுமே சினிமாவிலே கமல் ரஜினி என்ற போட்டி உண்டு, அந்த போட்டியை போல அரசியலிலும் நாம் போட்டி எடுக்க வேண்டும் என்று அதுவரை அரசியலில் ஆர்வமில்லாதவராக காட்டிக்கொண்ட கமலஹாசன் அவசரமாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அப்போ என்னென்னா அங்கே பொறுமை இல்லை, சரியான நேரத்துக்காக அவர் காத்திருக்கலை. அவர் ஆரம்பிக்கிறார், அதுக்கு முன்னுக்கிட்டு நாம் ஆரம்பிச்சிடணும், சினிமாவில் போட்டி போட்டவாறு அரசியல்லையும் போட்டி போடணும் அப்படி என்று நினைத்தார். கடைசியில் என்ன ஆகிட்டது, ரஜினி பின்வாங்கி விட்டார், இவருக்கும் என்னதாகி விட்டது, அந்த சரியான நேரம் அப்போ உள்ள நேரம் வந்து அரசியலுக்கு கமலஹாசனுக்கு போதிய பொறுமை இல்லாமலும் நேரம் இல்லாமலும் அவருடைய முயற்சிகள் வீணடிக்கப்பட்டன. பிறகு வந்து காட்சியகப்படுத்துதல், அதில் வந்து கமலஹாசன் தவறிவிட்டார். முதல்ல வந்து திமுகவை எதிர்த்து தான் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனால் சிறிது நாட்கள் கழித்து அவர் என்ன செய்தார், தொடர்ந்து அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு எந்த எதிர்ப்பை காட்டினாரோ அந்த எதிர்ப்பாளர்கள் கூடவே அவர் போய் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக மாறிவிட்டார். அப்போ அந்த சீரான அந்த அரசியல் நோக்கமானது கெட்டு விடுகிறது, வளர்ச்சி என்னதை தடைப்பட்டு விடுகிறது, பிரபஞ்சம் நிறுத்திடும். ஏன்னா ஒரு போக்கில் போயிட்டுருக்காப்புல, அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி வேறு பக்கம் போகிறாப்புல அப்படின்னு வந்துடும். இதுதான். அதே போல் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிக பொறுமை வந்து அவசியம், ஆனால் அதே சமயத்தில் சரியான நேரம் வரும்போது அதை பயன்படுத்த வேண்டும். ரஜினி அவர்களுக்கு சரியான நேரம் 3 முறை வந்தது பார்த்துக்கிடுங்க. 1996 ஒரு முறை வந்தது. அந்த நேரத்தில் அவர் ஆரம் வீரப்பன் போன்றவர்களெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்து எப்படியாவது கட்சி ஆரம்பிங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னபோது அதை அவர் தவிர்த்து விட்டார், சரியான நேரத்தை தவற விட்டு விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு 2010 அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உடனடியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும் 17வது ஆண்டிலே, அதையும் விட்டு விட்டார். அடுத்து விஜய் அவர்கள் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாக அவர் என்ன செய்திருக்க வேண்டும், தன்னுடைய இயக்கத்தை தொடர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாகவே அரசியல் கட்சி இனி தொடங்கப் போவதில்லை என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். அப்போ பல முறை அவர் காத்திருந்து அந்த ரசிகர்களுடைய இயக்கமானது பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய ஒரு பேரலையாக உருவாகி அங்கிருந்து திரும்பி ரஜினி அவர்களுடைய அரசியல் நோக்கத்தை முற்றிலும் அந்த யோகத்தை எல்லாம் திசை திருப்பி விட்டது. அதனால் ரஜினி அரசியல் பக்கமே வர முடியாமல் ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அடுத்து விஜய் அவர்களுடைய அடுத்த பிரபஞ்ச விதி அவரை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், எதிர்ப்புகளை கடக்கும் ஆன்மீக அமைதி. அதாவது கடுமையான விமர்சனம் வந்து விஜய் அவர்களுக்கு மேலே இருக்கிறது. யாரெல்லாமோ அவர்களை விமர்சிக்கிறார், ஆனால் அவருடைய நோக்கம் வந்து ஒரே ஒரு எதிர்ப்பை தான் காட்டுறார். என்ன, மாநில அளவிலே திமுகவை எதிர்ப்பது, மத்திய அளவிலே கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது என்று ரெண்டு கருத்தை தான் சொல்கிறாரு. அதில் பாஜக இங்கே ஆட்சியில் இல்லாதனால அதனுடைய எதிர்ப்பு மிகவும் குறைவாக காட்டிவிட்டு திமுகவை மட்டும் நேரடியாக அவர் எதிர்க்கிறார். இது போக மற்றும் பலர் என்று சொல்லி அனைத்து கட்சிகளையும் அந்த மற்றும் பலரோடு சேர்த்து ஒதுக்கி அவர்கள் என்னதான் குறை சொன்னாலும் அதை பற்றி இவர் அதை பற்றி பேசுவதே இல்லை. அவர்கள் தான் விடாமல் குறை பேசுகிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் அவங்களுக்கு மத்தியில் ஆன்மீக அமைதியை கடைபிடித்து விடுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, பிரபஞ்சத்தில் வந்து ஒரு சமநிலை உண்டு. அளவுக்கு மீறி ஒரு மனிதனை நியாயமற்ற முறையில், அதாவது ரொம்ப எதிர்க்கும் பொழுது தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அதிகமாக எதிர்க்கும் பொழுது எல்லாமே நியாயமான எதிர்ப்பாக ஆகிவிடாது. அதில் சில அநியாயங்களும் கண்டிப்பாக வந்துடும். ஒரு மனிதனை நம்ம திட்டம்னா ஒரு அளவு தானே இருக்குது. அப்போ அது அளவுக்கு மீறி நம்ம வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது குற்றம் ஏற்படும் அல்லவா. அப்போ இந்த குற்றம் ஏற்பட அப்போ என்னென்னா, இவருக்குன்னு ஆதரவான ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது அல்லவா, அவர்களுடைய மன ஆற்றல்களும் இவருடைய ஆன்மீக அமைதியும் சேர்ந்து பிரபஞ்சமானது ஒரு மிகப்பெரிய
பாதுகாப்பு வளையத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. அவர் மௌனம்தான். அவர் ஒவ்வொரு தன்னை மெயினாக உள்ளது மட்டும் திமுகவை மட்டும் எதிர்க்கிறார். அதுவும் அளவோடு எதிர்க்கிறார். ஒரு 2-3 வாரம் 10 நிமிஷம் பேசுகிறாரு. அப்புறம் ஒரு 10-15 நாள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. 2-3 மாதம் பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் பேசுகிறார். அந்த நேரத்தில் அப்போ என்ன ஆகுதுன்னா, வார்த்தைகளை அளவாக பிரயோகப்படுத்தி விட்டு அப்படி நிறுத்திடுறாரு. அப்போ என்னென்னா அது என்னென்னா ஒரு சீரிய நோக்கத்தோடு ஒரு எதிர்ப்பு, ஒரு அர்ஜுனனுடைய காண்டிபத்திலிருந்து புறப்பட்ட அம்பு போல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி சரியாக செல்கிறது, தாக்குகிறது. மீண்டும் மற்றவர்களை நோக்கி அவர் எந்தவித குறியும் வைக்காமல் அமைதியாகி விடுகிறார். ஆனால் மற்றவர்களை என்ன செய்கிறார், எப்படியாவது இவர்கள் ஏதோ அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் சிலர் பணத்தை வாங்கி கொண்டு ஏதோ ஒரு லாபத்திற்காகவோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், தாறுமாறாக வசவு வார்த்தைகளையும் இழி சொற்களையும் அள்ளி வீசுகிறார்கள். அப்போது என்ன ஆகிறது, அவருக்கு ஒரு மாபெரும் இயற்கை பாதுகாப்பு வளையத்தை அந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது, கொடுக்கிறது. ஏன்னா இவர் பதிலுக்கு பேச மாட்டேங்காரு. ஒவ்வொருத்தர் 10 பேர் சுற்றி நின்று பேசுனா 10 பேருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆற்றல் வீணடிக்கப்படும். அந்த இடத்துல அவர் அமைதியாக இருந்திருந்தார். அதோட ஆன்மீக அமைதி. அப்பப்போ சில முக்கியமான கோயில்களுக்கு செல்கிறார். சர்ச்சில் போய் முழங்காலிட்டு அப்படியே பிரார்த்தனை செய்கிறார். அதே போல் திருச்செந்தூருக்கு செல்கிறார். மூகாம்பிகையை சென்று வழிபடுகிறார். திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வழிபடுகிறார். இப்படிப்பட்ட ஆன்மீக வழிபாடுகள் அவருக்கு மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலையும் அவருடைய அமைதித்தன்மையின் காரணமாக மேலும் சில பாதுகாப்பு வளையங்களையும் அவருக்கு ஏற்படுத்தி விடுகிறது. அதாவது சொல்லுவாங்க, ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு. பேசுவது வெள்ளியை போன்றது, அமைதியாக இருப்பது தங்கத்தை போன்றது. அதுபோல் தங்கம் போல் அமைதியாக இருந்துருந்தார். ஆமாம், எப்போமாவது ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி வார்த்தைகளை வீசிவிட்டு அப்படி சைலண்ட் ஆகியிருந்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அவருக்கு. அடுத்து அவருக்கு மிகவும் சிறப்பான ஒரு நிபந்தனையற்ற ஈர்ப்பு விதி என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன விதி என்று சொன்னால், குழந்தைகளுடைய அன்பு. இதுதான் நிபந்தனையற்ற ஈர்ப்பு விதி. குழந்தைகள் என்ன காரணத்துக்காக அன்பு செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்லவே முடியாது. அது திரைப்படங்களில் பார்த்தோ எத்தனையோ கதாநாயக நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஆனால் இவரிடத்தில் மட்டும் ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. இந்த நிபந்தனையற்ற அன்பு, ஏன்னா அந்த குழந்தைகள் ஏதாவது எதிர்பார்க்குதா? இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவர் சொன்னபடி வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், 2500 ரூபா தரணும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இந்த குழந்தைகள் எதுவுமே எதிர்பார்க்காம, அரசியல்னால் எந்த விவரமும் ஒன்றும் தெரியாது. ஆனால் விஜய் அவர்களை பார்த்த உடனே, அந்த போட்டோவை பார்த்த உடனே பல குழந்தைகள் சிரிக்கின்றன. சம்பந்தமே இல்லாமல் ஆதரவு கொடுக்கிறது அந்த குழந்தைகள். ஆமாம், அப்போ இந்த நிபந்தனையற்ற ஈர்ப்பு விதி இதுதான். ஏன்னா சிலருக்கு எந்த காரணமும் இல்லாத ஒரு அன்பு. இது கிட்டத்தட்ட கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதத்துக்கு சமம். வேறு எந்த திரைப்பட நடிகருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அன்பு இந்த குழந்தைகளுடைய அன்பு. இந்த அன்பு இந்த அன்பை பெறுவது என்பது அவர் முன் செய்த புண்ணியம். அவர் ஏதோ சில ஜென்மங்களில் இந்த மனித சமுதாயத்திற்காக ஏதோ ஒரு பெரிய பாதுகாப்பு செய்திருப்பார். இந்த ஜென்மத்தில் எப்படியோ பழைய ஜென்மங்கள் இல்லைன்னா இவ்வளவு குழந்தைகளுடைய அன்பு கிடைக்காது. அந்த குழந்தைகளுடைய அன்பும் பெண்களுடைய அன்பும் நிபந்தனையற்ற அன்பாக இருப்பதனாலே, ஆதரவாக இருப்பதனாலே இது மிகப்பெரிய சக்தி. இது அவருக்கு எதிரான அத்தனை தீய எதிர்ப்புகளையும், தீய சொற்களையும், தீய சாபங்களையும் ஏற்றி சாம்பலாக்கி அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. ஆமாம், இதுக்கு இது கர்ம வினையின் பயன் என்று சொல்வார்கள். அவர் சில நல்ல கர்மங்களை, நல்ல தர்மங்களை செய்திருக்கிறார். அதான் இதனுடைய காரணம். தாய்மாமன் தங்க திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் இன்றைக்கி தாய்மார்கள் எல்லாம் அரசு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தாச்சுன்னா தங்கள் சொந்த தாய்மாமனோடு சேர்ந்து விஜயையும் தாய்மாமனாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.